நண்பர்களே, நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்ட்டுங்க, ஒரு 1270 சதுரடிங்க உள்கட்டமைப்பு, டபுள் பெட்ரூம் வீடுங்க. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 67 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, ரேட்டு பேசிக்கலாம். ரோடெல்லாம் நல்லா பெரிய ரோடாகவே இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன், நீங்களே பாருங்கள். ரோடெல்லாம் இந்த மாதிரி வருதுங்க, நல்லா ஸ்பேசியஸான பெரிய ரோடு, ஒரு 25 அடி ரோடு இந்த மாதிரி வருது. பாருங்கள், டோரு எல்லாமே இந்த மாதிரி வந்துடுது. கார் பார்க்கிங் ரேம்ப் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பெரிய காரு, அது இந்த ஃபார்ச்சூனர், இன்னோவா அந்த வகை கார்களை இங்கே தாராளமாக வந்து சரிங்களா, ஸ்பேசியஸாக இருக்குது. மாடிப்படி இப்படி வருது, மேலையெல்லாம் பால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி குழாய், இந்த மாதிரி வந்து அந்த பவர் சப்ளை ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், அந்த அவுட்லெட் வால்வு இங்கே இருக்குது. அவுட்லெட்டு, அதில் தண்ணி வெளியில் போயிடும், வேஸ்ட் வாட்ரு. இது வந்து இந்த இன்வெர்ட்டர் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்களா, இப்படி வருதுங்க, நேராக போவோம். அப்படியே பாருங்கள், டோர் பார்த்திங்களா நல்லா இருக்குது. அது தேக்கு மர கதவு, நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி பால் சீலிங்கு எல்லாமே பாருங்களேன். பெரிய ஹாலு பாருங்கள், இது 16க்கு 16ங்க, 256 சதுரடிங்க இந்த ஹால். நல்ல ஸ்பேசியஸ் ஹால், பெரிய ஹால். பாருங்கள், மேலே அந்த பால் சீலிங்கில் எரியிற லைட்டு பூரா வந்து அப்படியே இந்த டைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இது பூஜா ரூம் கபோர்டு இந்த மாதிரி வந்துடுது. உள்ள ஒரு லைட் எரியுது பூஜா ரூமுக்குள்ளே. டைல் ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க, பெரிய பெட்ரூமாக இருக்குது. இது 10க்கு 16ங்க, 10க்கு 16, ஒரு 160 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி அனைத்து அமைப்புகளும் இருக்குது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சுவர்லாம் பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளாக வந்துடுது. லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், செல்ஃப் கபோர்டு பாருங்கள், நல்லா பெருசாக அகலமாக இருக்குது. அதே மாதிரி இந்த லெட்டின் அண்ட் பாத்ரூம், இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே வந்து அந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம். மேலே கபோர்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. செல்ஃப் கபோர்டு நல்லா இருக்குது. கிச்சன் பாருங்கள், கிச்சன் சைடு பூராமே இந்த மாதிரி எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் மாதிரி இருக்குங்களா, அதில் ஃபுல்லாக எல்இடி லேம்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது பூராமே இந்த அழகாக இருக்கக்கூடிய இந்த பூஜாடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கான இந்த இடம். அந்த கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அழகாக நேர்த்தியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன், மாடுலர் சிம்னிக்காக இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ச் மாதிரி இந்த இடத்துல மாடுலர் சிம்னி வச்சு மேலே அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பைப் லைன் கொண்டு போய் கொடுத்துருவாங்க, எக்ஸாஸ்ட் பைப்பை. இந்த மாதிரி செல்ஃப் எல்லாமே நல்லா வந்துடுது. மேலே பாருங்கள், நல்லா லாஃப்ட் கபோர்டெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. டஃபன் கிளாஸ் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்திங்களா, நல்ல பெரிய அகலமான அந்த கடப்பைகள்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, நல்லா பெரிய அகலமான கடப்பைகள்லுங்க. இது செல்ஃபாக கொடுத்துருக்குறாங்க.
டஃபன் கிளாஸ் ஒர்க்கு பாருங்கள். இந்த பைப்பை வந்து ஃப்ளெக்சிபிளாக எங்கிட்ட வேணாலும் திருப்பிக்கலாங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, வேலைப்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துருவோம். இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமாக வருது. இதில் எத்தனை சதுரடி? 6, 8, 10, 11. இது ஒரு 110 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது. 2, 4, 6, 8, 10, 11. 130 சதுரடி வருதுங்க. நான் தோராயத்தில் சொல்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஒரு அடி வச்சாலும் 1க்கு 4, 4, 12, 132 சதுரடிங்க. மேலே பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப் நல்லா இருக்குங்களா? பால் சீலிங்கில் அதில் உள்ள எல்இடி லேம்பு கொடுத்துருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிரிண்டட் டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இப்படி வருது. இதுலேயும் உங்களுக்கு அந்த கண்ணாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? நம்மளோட கேமரா தெரியுதா? இதில் வந்து அந்த லெட்டின் பாத்ரூமுக்கு மேலே ஒரு செயின்டி கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஸ்பேசியஸாக பெருசாகவே இருக்கும். அதில் நிறைய நம்ம பொருட்களை போட்டு வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி இதில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்திருக்கு. அதில் இந்த வேலை சாமான்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, எடுத்துருவாங்க. வேலை இன்னும் ஃபுல்லாக நிறைவடையலை. மேலே இந்த செயின்டி இருக்குது. இதிலலாம் இந்த செவரோட இந்த பகுதி உங்களுக்கு காட்டாமட்டே. இது காப்பர் டிசைனுங்க. காப்பர் டிசைன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். மாதிரி இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? இதுக்கு பேர் காப்பர் டிசைன். அப்படியே நம்ம மாடிக்கு போயிடுவோம். மாடியை போய் பார்த்துருவோம். மாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், டைல்லே கிரிப்பு அப்படியே போட்டிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. மாடியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாங்க கூலிங் டைல் பதிச்சிருக்காங்க. ஒரு 750 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. ஃபுல்லாக வீடு நிறைஞ்ச பகுதி தாங்க. எங்கிட்டு பார்த்தாலும் வீடுகள் தான். பாருங்கள், நல்லா இருக்கா? மாடியிலையும் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல நல்லா ஹைட்டாக போட்டு ஏற்றிட்டாங்க டேங்க் வைக்கிற இடம். பாருங்கள், இதில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மாடியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த இருக்குது ஒரு இந்தியன் டாய்லெட்டு, ஒரு பாத்ரூம் வந்துடுது, ஷவர்லாம் வந்துடுது. நல்லா இருக்குங்க. ஏரியா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எங்கிட்ட பார்த்தாலும் மெயின்லேயே இருக்குது வீடு. வடக்கு பார்த்த வீடாகவும் இருக்குது. ரேட்டும் ஓரளவுக்கு நம்ம நெகோசபிளில் இருக்குது. பார்த்து பேசிக்கலாம். அப்புறம் வந்துங்க, அந்த வீடை பற்றின தகவல்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பேசிக்கலாம், ரேட்டு பேசிக்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.